ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா. ஸ்ரீமத் வானாச்சல மகாமுனையே நமஹா. இன்று ஆணி மூலம் ஸ்ரீசைலேச தயாபாத்திர தனியன் அவதார தினம். இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திர தனியன் வைபவத்தை புதிய அணுகுமுறையிலே சாதித்தவரான சுவாமி ஊவே சௌரிராஜயங்கார் சுவாமியினுடைய குறிப்பிலிருந்தும் அதை எடுத்துக்காட்டிய கோயிலாத்தான் சுவாமிக்கும் அதை பதிப்பிட்ட புத்தூர் ஊவே பாலாஜி சுவாமிக்கும் அடியேனுடைய கிருத்தஜ்ஞைகளை தெரிவித்துக்கொண்டு அதிலிருந்து சில குறிப்புகளை இன்று அடியேன் இங்கு பகிர்கின்றேன். கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவனம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். பொதுவாக ஸ்வீகாரம் என்றால் என்ன? ஸ்வீகாரம் என்பதற்கு அர்த்தம் என்ன? எடுத்துக்கொள்வது. ஸ்வீகாரம் என்றால் எடுத்துக்கொள்வது. அந்த ஸ்வீகாரம் இரண்டு வகைப்படும். ஸ்வகத ஸ்வீகாரம், பரகத ஸ்வீகாரம். வைஷ்ணவ காலக்ஷேபங்களிலும் உபன்யாசங்களிலும் பிரசித்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த இரண்டுமே. ஸ்வகத ஸ்வீகாரம், பரகத ஸ்வீகாரம். ஸ்வகத ஸ்வீகாரம் என்னால் சேத்தனன் தானே எம்பெருமானை பற்றுவது, அவனுடைய முயற்சியாலே சென்று எம்பெருமானை பற்றுவது என்பது ஸ்வகத ஸ்வீகாரம். எம்பெருமான் தானே சேத்தனனை வரித்து கொள்வது பரகத ஸ்வீகாரம். ஸ்வகத ஸ்வீகாரம் சேத்தனனான ஒருவன் எம்பெருமானை சென்று பற்றுவது. அதே பரகத ஸ்வீகாரம் எம்பெருமான் தானே சேத்தனனை வரிப்பது என்பது பரகத ஸ்வீகாரம். இதுக்கு உதாரணம் மர்க்கட கிஷோர நியாயம் என்றும் மார்ஜார கிஷோர நியாயம். அதாவது குரங்கு ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகும்போது குட்டியை தாயே கெட்டியாக பிடித்து கொள்ளும். அதுக்கு பேர் மர்க்கட கிஷோர நியாயம். ஸ்வகத ஸ்வீகாரத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். அதே பூனை ஓரிடத்திலிருந்து வேறிடத்துக்கு போகும்போது குட்டியை வாயால் கவ்விக்கொண்டு போகிறது. பல்லிலே படாமலும் விழாமலும் இருக்கும்படிக்கு தாய் பூனையையே குட்டி பூனையை கவ்விக்கொள்கிறது. அதனால் இந்த குட்டி பூனை கவலை இல்லாமல் இருக்கிறது. இதுதான் மார்ஜார கிஷோர நியாயம், அதாவது பரகத ஸ்வீகாரத்துக்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த ரெண்டிலே பரகத ஸ்வீகாரத்தை வேதமும் ராமாயணமும் விசேஷமாக கொண்டாடுகின்றது. தைத்திரிய சம்ஹிதையிலேயும் இதை பற்றி விவரமாக சொல்லப்படுகின்றது. பிரஜாபதிம் தோ வேத பிரஜாபதிஸ்துவம் வேத எம் பிரஜாபதிர் வேதச புண்ணியோ பவதி. அதாவது ஒருவன் எம்பெருமானை வரிக்கின்றான், எம்பெருமான் ஒருவனை வரிக்கின்றான். இந்த இரண்டு பேருக்குள்ளே எம்பெருமானால் வரிக்கப்படுபவனே பாக்யசாலி, பரகத ஸ்வீகாரம் என்று தைத்திரிய சம்ஹிதை எடுத்து காட்டுகின்றது. அதே ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம், வேதமும் ராமாயணமும் பரகத ஸ்வீகாரத்தை கொண்டாடுகின்றதுன்னு தானே பார்த்தோம். அதில் தைத்திரிய சம்ஹிதையில் சொல்லப்படுவதை இப்பொழுது பார்த்தோம். அடுத்தது ராமாயணத்திலே எஸ்ச ராமம் ந பஷ்யேத்தோ எஞ்ச ராமம் ந பஷ்யதி நிந்திதக ச வசேல் லோகே ஸ்வாத்மாபியேனம் விகர்ஹதே. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன? எவன் ராமனை சேவிக்கவில்லையோ, எவனை ராமன் கடாட்சிக்கவில்லையோ அவன் நிந்திக்க தகுந்தவனாக ஆகின்றான். நிந்திதகா ச வசேல் லோகே, அவனை தன் நெஞ்சே இகழ்ந்துவிடும். ஸ்வாத்மாப்பியேனம் விகர்ஹதே, நெஞ்சே இகழ்ந்துவிடும் ராமனை சேவிக்கவில்லையோ, ராமனால் கடாட்சம் பெறவில்லையோன்னு. அதே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே 2ஆம் பிரகரணம் 142 தொடங்கி 149 வரை உள்ள சூத்திரங்களிலே பரகத ஸ்வீகார நிஷ்டர்களினுடைய வைபவம் விரிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வேத தாத்பரியம் என்பதையும் இந்த அர்த்தத்தை எல்லாம் வேத புருஷன் ஆதரித்தான்னு பிள்ளை லோகாச்சாரியாரே அறுதிட்டு சொல்லியிருக்கார்.
அழகிய மணவாள மாமுனிகளை அதி விலக்ஷணமான முறையிலே ஆச்சாரியராக வரித்து அவரிடத்திலே 36,000 படி காலக்ஷேபம் கேட்டார் நம்பெருமாள். அதற்காக தான் 1 வருஷ காலத்துக்கு தன்னுடைய உற்சவங்களை எல்லாம் நிறுத்தி மாமுனிகளை வடக்கு முகமாக ஆச்சாரிய பீடத்திலே எழுந்தருள பண்ணி பிராட்டியோடு தானும் கிழக்கு முகமாக எழுந்தருளி திருச்செவி சாத்தினான் என்று பிரசித்தமாக நாம் அறிந்தது. அப்படி காலக்ஷேபம் பூர்த்தியானவுடன் குழந்தை உருவிலே ரங்க நாயக்கமாக தோன்றி ஸ்ரீசைலேச தரியனை அருளி செய்தார். இப்படி ஸ்ரீசைலேச தயாபாத்திரரை அதிவிலக்ஷணமான முறையில் ஆச்சாரியராக வரித்ததே ஸ்ரீசைலேச தயாபாத்திர வைபவம். ஸ்ரீசைலேச தயாபாத்திர வைபவம், வைபவம்னா என்ன கொண்டாடுகின்றோமே? ஸ்ரீசைலேச தயாபாத்திரரை அதி விலக்கணமான முறையிலே ஆச்சாரியராக எம்பெருமான் வரித்து கொண்டான். அதுவே ஸ்ரீசைலேச தயாபாத்திர வைபவமாகிறது. என்னை ஒழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப் பருகினான் காரோக்கும் காட்கரையொப்பன் கடியனே என்ற இடத்திலே நம்மாழ்வார் தாம் பரகத ஸ்வீகார விஷயமான படியை பேசியிருப்பதை நாம் அனுபவிக்கலாம். திருக்காட்கரை பதிகத்திலே சுவாமி ஆளவந்தாரும் ஸ்வகத ஸ்வீகாரம் அபாயமே ஒழிய அது உபாயம் ஆகாது என்று தன்னுடைய கிரந்தங்களிலே காட்டியிருக்கிறார். ஆட்கொள்வான் ஒத்து என்னுயிர் உண்ட மாயன் என்கிறபடியே தன்னோடு கலந்து பரிமாறும் தசையிலே அடிமை கொள்வார் போலே புகுந்து நம் சேஷத்துவத்தை நாம் நோக்க வேண்டும் என்ற நைச்சியத்திலே நம் உகப்பை ஒழிய அவனுடைய உகப்பே புருஷார்த்தம் என்று மாமுனிகள் கொண்டிருந்தார்னு சொல்றதுல குறையேதுமே இல்லை. விபவத்திலும் சரி, அர்ச்சாவதாரத்திலும் சரி, பலரிடத்திலே சிஷ்ய விருத்தி செய்து உகந்திருக்கிறான் எம்பெருமான். விபவத்திலே வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், சாந்தீபினி முதலானாருக்கு சிஷ்யனானான். அர்ச்சாவதாரத்திலே திருக்குறுங்குடி வைஷ்ணவ நம்பி எம்பெருமானாருக்கு சிஷ்யனாயிருந்து உகந்தார். திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாளை வெண் சங்கம் 1 ஏந்திய கண்ண நின்றெனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்ததால் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரின் சிஷ்யரானார். ஆனால் மாமுனிகள் ஒருவரிடத்திலேயே நம்பெருமாள் நேரேயே பரிபூர்ண சிஷ்ய விருத்தி செய்து உகந்தருளி தனியனையும் அருளி செய்து தான் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இடம் எல்லாவற்றிலும் எங்குமே இந்த தனியன் தன் முன்பு சேவிக்கத்தக்கது, இதுதான் முதலிலே சேவிக்கத்தக்கதுன்னு நியமித்து அருளினான். பிரதி தினமும் விஸ்வரூபத்திலே ஸ்வ ஆச்சாரியன் தனியனை திருச்செவி சாத்திய பிறகுதான் பஞ்சாங்க சிரவணம் செய்தருளுகின்றார் நம்பெருமாள். இதுவே ஸ்ரீசைலேச தயாபாத்திரருக்கு உள்ள தனிப்பெருமை. இதுதான் அவர் தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோன் என்று மாமுனிகள் தாமே அவருடைய கிரந்தத்திலே வெளியிட்டு அருளினார். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோன் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோன். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோன் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். மன்னிய சீர் மாறன்களே உணவாக பெற்றோம். மதுர கவி சற்படியே நிறையாக பெற்றோம். முன்னவராம் நல்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம். முழுதும் நோக்கமை பொழுதுபோக்காக பெற்றோம். பின்னை என்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம். பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே பெற்றோமே.
இப்படி தென்னரங்கனுடைய அருளுக்கு இலக்காகவும் மாறன் உரைகளையே உணவாகவும் மதுரகவி சொல்படியே நிலையாகவும் நம்முடைய ஆச்சாரியன் மீதும் பற்று வளர மணவாள மாமுனிகளை சிந்தித்திருப்பது, தியானம் இருப்பது, அவருடைய திருவடித் தாமரைகளையே வணங்கி இருப்பது ஒன்றே வழியாகிறது என்று சொல்லி அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பெரிய ஜீயர் திருவடிகளே சரணம்.